ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட இன்டர்நெட்டில் வந்து தங்கலான் திரைப்படத்தோட கதை வந்து இப்போ வந்து லீக் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஒரு கதை வந்து இப்போ வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இயக்குனர் பா ரஞ்சித் இயக்கத்தில் நம்ம விக்ரம் நடிச்சிருக்க திரைப்படம் பேர் தான் தங்கலான். ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு பார்வதி, மாளிகா மோகன், பசுபதி இந்தமாரி வந்து நிறைய பிரபலங்கள் வந்து திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த திரைப்படம் வந்து வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து வெளியாக இருக்குது. ஸோ இந்த திரைப்படம் வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப ஒரு எதிர்பார்க்குற திரைப்படமாக இருக்குது. ஏன்னா வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து ஸோ இது விக்ரமோட கெரியர் பெஸ்ட் திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் வந்து நம்ம தங்கலான் திரைப்படத்தோட கதை வந்து இதுதான் அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் வந்து ஒரு விஷயம் வந்து உருவாகிட்டுருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கர்நாடகாவில் இருக்கிற கோலார் தங்கச் சுரங்கம் கேஜிஎஃப்பில் வந்து ஸோ விக்ரமோட ஆட்களும் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு அமானுஷமான ஒரு விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்குது. ஸோ அந்த விஷயத்துலேருந்து அவங்க வந்து எப்படி தப்பிக்கிறாங்க, ஸோ அங்கே என்ன நடக்குது, ஸோ அதுதான் இதோட திரைப்படத்தோட கதை அப்படின்றாங்க. அதாவது இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, ஸோ நம்மளோட விக்ரமோட ஆட்களும் வந்து ஒரு இடத்துல வந்து வசிச்சிட்ருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து ஒரு வெள்ளைக்காரன் வந்து அங்கே வந்து தங்கத்தை வந்து தேடுற ஒரு வேலையில் வந்து ஸோ நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்ட்டு வந்து விக்ரமோட ஆட்கள்கிட்டையும் வந்து ஒரு கோரிக்கை மாரி இருக்கிறாரு. ஸோ அந்த கோரிக்கை நிறைவேற்றுற விதமாக தான் வந்து விக்ரமோட ஆட்களும் வந்து ஸோ அந்த கேஜிஎஃப்க்கு வந்து தங்கத்தை சுரங்கம் வந்து அவங்க வந்து வராங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்மளோட ஒரு அமானுஷமான சக்தி வந்து அவங்கள வந்து தாக்குது. ஸோ அதுலேருந்து அவங்க வந்து எப்படி தப்பிக்கிறாங்க, ஸோ அதுதான் கதை. ஸோ அந்த அமானுஷமான சக்தி வந்து ஆரத்தி அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அது வேறு யாரும் இல்லைங்க, நம்மளோட மாளவிகா மோகன் தான் வந்து இந்த அமானுஷம் சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ட்ரைலர்லேயே வந்து நம்மளோட மாளவிகா மோகன் போர்ஷன் வந்து ஒரு பேய் மாரி தான் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து அவங்க வந்து ஆர்த்தி ஒரு அமானுஷம் சக்தி போல் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தோட கதை வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இதை தியேட்டரில் பார்க்க ஆவலாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து இன்டர்நெட்டில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தோட கதை வந்து நிஜமாவே ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது.